அதான் கிட்டத்தட்ட 40 வயசு ஆக போகுதுல்ல. கோலியும் சரி ரோஹித்தும் சரி விலகிடணும்ப்பா, யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பல பேர் சோஷியல் மீடியாவில் பேசினாலும் கூட இன்னொரு பக்கம் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமாக சீரியஸாக ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். சில முடிவுகள் எடுக்க போகிறதாக சொல்லப்படுது. என்ன முடிவு, என்ன சொல்ல போகிறாங்க பார்த்துருவோமா? இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய 2 பில்லர்ஸ் அப்படின்னா ஒன்று விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தான். 2 பேருமே இந்தியாவுக்காக பல சாதனைகளை பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் T20 வேர்ல்ட் கப் நடந்துச்சு இல்லையா, அந்த இதில் ஜெயித்ததுக்கு அப்புறமா நாங்கள் 2 பேருமே ரிட்டையர்ட் ஆக போகிறோம் அப்படின்னு கோலியும் சொல்லிட்டாரு, ரோஹித் சர்மாவும் சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த முடிவு அவங்க எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே டெஸ்ட்லையும் ஓடியிலையும் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி சில நாட்கள்லேயே 2 பேருமே டெஸ்ட்ல இருந்தும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதுவும் 5 நாள் கேப்பில் இவர் சொன்னோன்னே அவர் சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா நடக்குது அப்படின்னு ஒரு குழப்பமா இருந்துச்சு. ரீசெண்டாக கூட ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க, ரோஹித் சர்மா எப்படியாவது இந்த வேர்ல்ட் கப்புக்கு பயங்கரமாக நம்ம தயாராகணும் அப்படின்னா ஃபிட்னஸ்லையும் சரி ஷேப்லையும் சரி நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு முழு மூச்சா தயாராகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் கோலி கூட என்னுடைய அடுத்த பெரிய கோல் அப்படின்னா வேர்ல்ட் கப்பை அடிக்கிறது தான் அப்படின்னு ஐபிஎல்க்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ வர தகவலாம் வச்சு பார்த்தா பிசிசிஐக்கு வேற மாதிரி ஐடியா இருக்கிறதாக தெரியுது. ஏன்னா ரோஹித்தும் கோலியும் அடுத்த வேர்ல்ட் கப் வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 40 வயசு நெருங்கிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க வேணுமா வேணாமா அப்படிங்கிற முக்கியமான சிந்தனையில் இருக்கிறாங்களாம். என்ன காரணம்னா 2 வருஷம் ஆகும். ஏன்னா 2027 தான் வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் கிட்ட தான் நடக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப இந்த 2 வருஷம் கேப்பில் எத்தனை ஓடியை இவங்க ஆட போகிறாங்க அப்படிங்கிறத கணக்கெடுத்து பார்க்கணும். ஸோ அந்த தகவலின்படி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த 2026 முடியறதுக்குள்ள 27 ஓடியை தான் விளையாடுறாங்க. அதுலேயும் கண்டினியூஸாக ஆட மாட்டாங்க. டெஸ்ட் ஆடுவாங்க, 2020 ஆடுவாங்க. ஸோ அந்த டீம்லாம் அவங்க 2 பேருமே இருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் பிசிசிஐக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. இன்னொன்று, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டேலண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ இந்த பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் கோலி ரோஹித் 2 பேருமே இல்லாமல் ஒரு ஸ்குவாடை உருவாக்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதான் ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் சீரீஸை நம்ம பார்த்தோம். அந்த டெஸ்ட் சீரீஸை கிட்டத்தட்ட இந்தியா கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச்சில் ஜெயித்துட்டாங்க. அந்த சீரீஸ் டிராவானா கூட இந்த யங் டீம் இங்கிலாந்துக்கு போய் 2-2 அப்படின்னு லெவலில் சீரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய டீம் அப்படின்னு. ஸோ இதுதான் ரைட்டான டைமு, இவங்களை அப்படியே மாற்றிட்டு வேற ஒரு பிளேஸை கொண்டு வரலாம் அப்படின்னு பேசப்படுது. ஆனால் ஒன்று ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, அதாவது யாருமே இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கண்டிப்பாக நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னொன்று, நேராக அவங்ககிட்ட போய் இல்லைப்பா நீங்கள் இங்கே விளையாடக்கூடாது, விளையாட முடியாது அப்படின்லாம் சேக் பண்ண முடியாது. ஏன்னா ஒயிட் பாலில் இவங்க 2 பேருமே அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் டீமுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிச்சயமாக அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக டாக் நடக்கும். ஸோ பேசினதுக்கு அப்புறமா தான் எந்த முடிவுனாலும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக கௌதம் கம்பீர் இந்த பேச்சுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு யங் டீம் வேணும், அந்த யங் டீமை வச்சு வேர்ல்ட் கப் அடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முழு மூச்சு குறியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ஒருவேளை சரி ஓகே இத்தனை வருஷமாக நிறைய பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இந்த வாய்ப்புக்கு அவங்களுக்கு டிசர்வ் அப்படின்னு நினச்சி அந்த சான்ஸை கொடுக்குறாங்களா, இல்லைன்னா அவங்களே விலகி போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.